ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது நல்ல வாழ்க்கை துணை அமையும் யோகம் யாருக்கு? இதன் தலைப்பு. இருமணம் இணையும் திருமணம், இதில்தான் எத்தனை பிரச்சனைகள். பலவிதமான முயற்சிகளுக்கு பிறகும், பலவிதமான ஜாதக பரிசீலனைக்கு பிறகும் கூட திருமணங்களில் கடுமையான நெருக்கடியும் தோல்விகளும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. இன்றைக்கு எதிர்பார்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக போயிடுச்சு. ஆணுக்காக இருந்தாலும் சரி, பெண்ணுக்காக இருந்தாலும் சரி. அந்த எதிர்பார்ப்புகளில் சின்ன ஏமாற்றங்கள் வந்தால் கூட அதுக்காக திருமணத்தையே முறிச்சுக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான விளைவுகளையும் முடிவுகளையும் எடுக்கிறாங்க. இன்னொன்று, நமது இளைய சமுதாயத்தினருக்கு விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பெரியவர்களை மதித்தல், அனுசரித்து போகுதல், இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் நம்ம சொல்லியே கொடுக்கறதில்ல. நம்ம குழந்தைங்கள அவங்க வளர்க்கும் போதே ரொம்ப ஸ்பெஷல், உலகத்திலேயே அத்தனையும் ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவன் நீங்கிறது மாதிரி சொல்லி கொடுத்து வளர்த்துறோம். ஆனால் அப்படியெல்லாம் அதாவது கலை யதார்த்தங்கிறது அது அல்ல. தோல்விகளும் மனிதனுக்கு பாடங்கள் தான். இந்த தோல்விகளை சொல்லியே கொடுக்காம வளர்க்கறதுனாலே என்னவோ இன்றைய இளைய சமூகத்தினர் சின்ன தோல்விகள் கூட வந்துடுச்சுன்னா வரவே கூடாது தன்னுடைய வாழ்க்கையிலே நினைக்கிறாங்க. அப்படி வரும் தோல்விகளை எதிர்கொள்ள அவர்களை நாம் பக்குவப்படுத்துவதோ பழக்கப்படுத்துவதோ இல்லை. இதனாலேயே கடுமையான விளைவுகளையும் வாழ்நாளில் சந்திக்கிறாங்க. திருமணங்கள் நிறைய தோற்று போகிறதுக்கு இந்த சின்ன தோல்விகள் தான் ஒரு காரணங்களாக போயிடுது. ஜோதிட சாஸ்திர ரீதியாக சில கிரக அமைப்புகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா என்ன நடந்தாலும் ஒரு சந்தோஷமான, மன மகிழ்ச்சியான, இணையில்லாத ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமையும் அப்படிங்கிற சூட்சமும் உண்டு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் அதிபதியும், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதியும் ஒருவருடைய ஜாதகத்தில் 6, 8, 12 மறையாத நிலையில் தொடர்பு கொண்டிருந்தார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இணைபிரியாத, மனமகிழ்ச்சியை தரக்கூடிய, வாழ்நாள் முழுவதும் தொடர்புடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அமையும். இதில் பாக்கியாதிபதி யார் கூடையெல்லாம் தொடர்பு கொண்டாலும் அந்த இடத்த வளர்ச்சி அடைய, விருத்தி அடைய செய்யும். 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தான அதிபதியோடு பாக்கியாதிபதி தொடர்பு கொண்டிருந்தார், அல்லது 7ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய கலத்திரக்காரகன் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதியோடு பாக்கியாதிபதி தொடர்பு கொண்டிருந்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு திருமண வாழ்க்கை உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இந்த சிம்ம லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி சனி, பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி செவ்வாய். சரிங்களா? செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. இவங்க 2 பேருமே இயற்கை பாவிகள். அப்போ இவங்க 2 பேரும் தொடர்பு கொள்வது எப்படி ஒரு மகிழ்ச்சிகரமான திருமண வாழ்க்கையை கொடுக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கும். திருமணத்தில் அவர் வாழ்வியலில் எந்த விதமான தோல்விகளையும் சந்திக்க மாட்டார். ஆனால் அதே நேரத்தில் திருமண உறவுகள் தாண்டிய உறவுகள் இருக்கும் இல்லைங்களா? இப்போ கணவன் அல்லது மனைவியை தாண்டி மச்சனை, சொந்தக்கார, ஒன்று விட்ட தம்பி, பெரியப்பா மகன், சித்தப்பா மகன், தூரத்து சொந்தம், நங்கையா, கொழுந்தியா, இந்த மாதிரியான உறவுகளால் கண்டிப்பாக சில பிரச்சனைகள் வரும். ஏன்னா இருவரும் பாவிகள் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த தொடர்பு கணவன் மனைவிக்குள் நல்லதொரு இணக்கத்தையும் புரிதலையும் சந்தோஷத்தையும் கொடுத்தாலும் கூட கணவரின் குடும்பத்தாரால் மனைவியோ, மனைவியின் குடும்பத்தாரால் கணவரோ காயப்படும் விதியை உருவாக்கத்தான் செய்யும். புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி அதே சிம்ம லக்னத்திற்கு 2ஆம் அதிபதியான செவ்வாய், குடும்பாதிபதியான செவ்வாய், 2ஆம் அதிபதியான புதன், 9ஆம் அதிபதியான செவ்வாயோடு தொடர்பு கொள்ளும் போதும் இதே நிலை தொடரும். குடும்பாதிபதியான புதன் லக்னாதிபதி சூரியனுக்கு நண்பர் தான் என்றாலும் கூட 9ஆம் அதிபதி செவ்வாய்க்கும் புதனுக்கும் ஆகாது. ஆனாலும் பாக்கியாதிபதியின் தொடர்பு குடும்பஸ்தானத்திற்கு அல்லது குடும்பாதிபதியோடு அப்படிங்கும்போது இதிலும் கணவன் மனைவி ஒற்றுமை மிகச் சிறப்பாக இருக்கும். ஆயினும் அவர்களுக்கு தாண்டிய உறவுகள் ரீதியான சில காயங்களையும் வருத்தங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கதான் செய்யும். பாக்கியாதிபதி எப்போதும் தனது வழியில் தான் தொடர்பு தரும் கிரகங்களின் அடிப்படையில் ஒரு ஜாதகனின் அதிர்ஷ்டம், முன்னேற்றம், பொருளாதார வெற்றிகள் போன்றவற்றை கொடுக்கும் தன்மை கொண்டவராக. பாக்கியாதிபதியுடைய வீட்டில் 2, 7 சென்று அமர்வது, பாக்கியாதிபதி இவர்களோடு இணைவது,
பாக்கியாதிபதியின் தொடர்புகளை இவர்கள் பெறுவது, பாக்கியாதிபதியை இவர்கள் பார்ப்பது, இவர்களை பாக்கியாதிபதி பார்ப்பது, இது அனைத்துமே உங்களுக்கு இணையில்லாத மன மகிழ்ச்சி தரக்கூடிய குடும்ப உறவை ஏற்படுத்த போகிறது என்பது திண்ணம். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு உதாரணமும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கும்பலக்ன ஜாதகம், இந்த கும்பலக்னத்திற்கு 2ஆம் அதிபதி குடும்பாதிபதியாக வரக்கூடியவர் குரு, பாக்கியாதிபதியாக வரக்கூடியவர் சுக்கிரன். இப்போ குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொள்வது என்பது குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்களை உண்டாக்குங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு தான். குருவும் சுக்கிரனும் தொடர்பு கொண்டால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் இருக்குமே, பிரச்சனைகள் இருக்குமே, வம்பு வழக்குகள் இருக்குமேங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பையும் தரக்கூடியது தான். ஆயினும் கூட பிரச்சனைகளையும் தாண்டி இதுதான் விதிவிலக்கு ஜாதகங்கள். பொது காணொலிகளில் நம்ம சில நிலைகளில் சொல்லுவோம் குரு சுக்கிரன் தொடர்பு குடும்ப வாழ்க்கை சிக்கல்னு. அப்போ ஒரு கும்பலக்னக்கார் கீழே கமெண்ட்டில் சொல்லுவார், சார் நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குரு சுக்கிரன் தொடர்பில் தான் இருக்குது, ஆனால் திருமணத்துக்கு பிறகு தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன், முன்னுக்கு வந்தேன், வீடு கட்டினேன். அதில் உள்ள சூட்சமும் இந்த விதிவிலக்கு தான். ஏன்னா இங்கே குடும்பாதிபதி பாக்கியாதிபதி தொடர்பு என்கின்ற நிலையில் அது வரும். அதே கும்பலக்ன ஜாதகத்திற்கு 7 கூடைய சூரியனோடு சுக்கிரன் நல்ல நிலையில் தொடர்பு கொண்டிருந்தார்னால், ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் அடிக்கடி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு தாங்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இவர்களுக்கு வாழ்க்கை துணை சற்று முரண்பாடான விஷயங்கள் இருந்தாலும் கூட இணை பிரியாத மன மகிழ்ச்சியை தரக்கூடிய வளர்ச்சியை தரக்கூடிய வாழ்க்கை துணையாகவே அமையும். இது ஒரு சூட்சம். ஸோ உங்களுக்கு குடும்பாதிபதி 7ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி இவர்கள் நல்ல நிலையில் தொடர்பு கொண்டிருக்காங்களான்னு பாருங்கள். இதில் யாரேனும் ஒருவரோடு பாக்கியாதிபதி தொடர்பு கொண்டிருந்தாலும் போதும். குடும்பாதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் ஓகே தான், 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டிருந்தாலும் ஓகே தான். அவர் நல்ல நிலைகளில் இவங்க 6, 8, 12 இணைந்திருக்கக்கூடாது அல்லது தொடர்பு பெற்றிருக்கக்கூடாது. எப்போதும் நமது லக்னத்திற்கு துர்ஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 6, 8ஆம் வீடுகளில் தொடர்புகள், இணைவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், மன வருத்தங்கள், மன உளைச்சல்களை தரக்கூடியது. அது இல்லாமல் தொடர்புகள் மட்டுமே நன்மைகள் பெறக்கூடியது. இதற்கு அடுத்த நிலையில் பார்த்தீங்கன்னா களத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன், பொது களத்திரக்காரகன். இந்த சுக்கிரனுடைய 2 வீடுகளான ரிஷபம் மற்றும் துலா, களத்திரக்காரகனுடைய 2 சுப வீடுகள் ரிஷபம் மற்றும் துலா. இது காலபுருஷனுடைய குடும்பஸ்தானம் மற்றும் களத்திரஸ்தானமாகவும் வரும். அதனால தான் அவரை பொது களத்திரக்காரகனாகவும் வச்சுருக்காங்க. காலபுருஷனுடைய அயன சயன போக சுகஸ்தானத்தில் கொண்டுட்டு போய் சுக்கிரனை உச்சம் பெற வச்சதுக்கான சூட்சமும் அதே தான். சுக்கிரன் அங்கே உச்சம் பெறுவதன் மூலமாகவே கலவி சுகம் என்பது தீர்மானிக்கப்படுகிறதுங்கிற விதியையும் கொடுப்பாங்க. அதுவும் குருவோட வீட்டில் சுக்கிரனை உச்சம் செய்வது குழந்தை பிறப்பு கலவி சுகத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. தாம்பத்தியம் என்பது தெய்வீகம் என்று சொல்லக்கூடியதும் வம்ச விருத்தி என்பதும் இந்த உலகம் பறந்து விரிவதற்கும் சூட்சுமமான விதிகளையும் புரிந்து கொள்வதற்காகத்தான் காலபுருஷனுடைய 12ஆம் வீட்டில் கொண்டுட்டு போய் சுக்கிரனை உச்சம் பண்ண வச்சது. இந்த சுக்கிரனுடைய 2 வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாத்தில் இயற்கை சுவர்கள் என்று சொல்லக்கூடிய குரு சுக்கிரன் சந்திரன் மற்றும் புதன் இவர்கள் அமர்ந்தவர்களுக்கும் இல்லறம் நல்லறமாகும். புரியுதுங்களா? இது 2வது விதி. நீங்கள் எந்த லக்னத்தில் வேணாலும் வந்துருக்கலாம். உங்களுக்கு ரிஷபம் துலாம் இது ஒன்று எம்டியாக இருக்கணும், எந்த பாவக்கோள்களின் தொடர்பும் இல்லாமல் இருக்கணும். அது ஒரு நல்ல விஷயம்தான். நல்ல குடும்பம் அமைவதற்கு இது ஒரு அறிகுறி. அல்லது இயற்கை சுவர்கள் யாரேனும் 1, 2 பேர் அல்லது 4 பேரும் ரிஷபத்திலோ துலாத்திலோ உங்களுக்கு அமர்ந்திருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக நல்ல மனதை புரிந்து கொள்ளக்கூடிய திருமண வாய்ப்புகளும் திருமணத்துக்கு பிறகான வளர்ச்சியும் திருமணம் முறிந்து போகும் காரணங்கள் நீர்த்து போகும் அமைப்பையும் கொடுக்கும். சில ஜாதகங்களுக்கு 7ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதி பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார், திருமணம் முறிவதற்கான வாய்ப்புகள் அதிகம்னால் கூட இந்த ரிஷபத்திலையும் துலாத்திலையும் 2 இயற்கை சுவர்கள் இருப்பாங்க. புதனும் சுக்கரனும் ரிஷபத்தில் உட்காந்துட்டு இருக்கிற சந்திரனும் குருவும் துலாத்தில் உட்காந்துருக்கும். அற்புதமான திருமண வாழ்க்கையை அவர் வாழ்நாள் முழுக்க நடத்திக்கிட்டு இருப்பார். இங்கே எனக்கு 7ஆம் அதிபதியோட 11ஆம் அதிபதி உச்சந்தான், திருமணம் முறியவில்லை அப்படின்னா விதிகளை புரிந்து கொள்வது போலயே விதி விலக்குகளை புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதுக்கு தான் இந்த காணொலி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நல்லது ஒரு இல்லறம் உங்களுக்கு அமைய இந்த 2 விதிகள் உங்களுக்கு பொருந்தி இருக்கிறதா என்பதை பாருங்கள். உங்களுடைய பாக்கிய அதிபதியை 7ஆம் அதிபதியோ குடும்பாதிபதியோ தொடர்பு கொண்டிருந்தால் உங்களுக்கு நல்ல மனம் புரிந்து கொள்ளக்கூடிய திருமணத்திற்கு பிறகு வளர்ச்சி அடையக்கூடிய வாழ்க்கை துணை கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல சுக்கிரனுடைய வீடுகள் என்று சொல்லக்கூடிய ரிஷபம் மற்றும் துலாத்தில் அற்புதமான இயற்கை சுவர்கள் அமர்ந்திருக்கும் பட்சத்திலும் திருமணம் முறியாது கடந்து சென்றுவிடும் வாய்ப்புகளும் திருமணத்துக்கு பிறகு வாழ்வியலில் நல்ல முன்னேற்றங்களையும் யோக பாக்கியதைகளையும் நீங்கள் பெற்று தீர்வீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த 2 விதிகள் உங்கள் ஜாதகத்தில் இருந்ததுன்னா நீங்கள் நம்பி கல்யாணம் பண்ணிக்கலாம். வேறு தோஷங்கள் கோளாறுகளை பற்றி பெரிதாக கவலை கொள்ள தேவையில்லை என்று கூறி
நம்மளுடைய ஆன்லைன் வகுப்புகள் மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து ஆரம்பமாக இருக்கிறது. நிறைய அன்பர்கள் விருப்பத்தோடு கலந்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கான முன்பதிவை பெற்றுக்கொள்ள ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கான பதிவுகளை முன்கூட்டியே பெற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் 6 மாத கோர்ஸு. சண்டே கிளாஸ் இருக்கும். ஜூம் மீட்டிங்கில் கிளாஸ் 2 மணி நேரம் கிளாஸ் இருக்கும். வகுப்புகள் அனைத்தும் கவரேஜிங் வீடியோவாக திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு வகுப்பையுமே மிஸ் பண்ண முடியாது. ஜூம் மீட்டிங்கில் நேரடியாக நீங்கள் எங்கூட பேசலாம், கலந்துரையாடலாம், வகுப்புகளை கற்றுக்கொள்ளலாம். கற்றுக்கொண்டு முடித்த பிறகு அந்த கம்ப்ளீட் கவரேஜ் வீடியோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.